ரூபக்கலம் பூஜை உங்கள பாதி பேருக்கு இந்த திருவிழாவை பத்தி தெரியாது. இந்த வீடியோவை நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கோடீஸ்வரன் ஆகிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. என்னடா இந்த பூஜையில இருக்கு, நீ சொல்ற மாதிரி நான் கோடீஸ்வரனா ஆயிடுவேனா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்னோட பதில் கண்டிப்பா நடக்கும். வாழ்க்கையில உங்க தொழில் வளம் குடும்பத்துல பல பிரச்சனைகள் இன்னும் நிறைய பேர் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த ரூபக்கல பூஜையில உங்க பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிச்சு அதை சரி செஞ்சு உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு உங்களால பயணிக்க முடியும். காரணம் இந்த பூஜையில குட்டி சாத்தனை வர வச்சு உங்க வாழ்க்கையில நடந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றாங்க. இப்பேற்பட்ட குட்டி சாத்தனை நிறைய பேரு பேய் பூதம்னு சொல்லி தள்ளி வச்சுதான் பாக்குறாங்க. ஆனா கேரளால குட்டி சாத்தனுக்கு ஒரு திருவிழா வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நான் கேரளாக்கு போனா இந்த கோவிலுக்கு கண்டிப்பா ஒரு முறையாச்சு போயிட்டு வந்துருவேன். அதுவும் 6 மாசத்துக்கு ஒரு முறை நடக்கிற ரூபக்கலம் பூஜையில நான் கண்டிப்பா கலந்துப்பேங்க. கேரளா பாலக்காடு ஒட்டப்பாலத்துல லொகேட் ஆயிருக்கதா இந்த காளையார் மடம் விஷ்ணுமாயா கோவில். ரொம்ப பவர்ஃபுல்லான கோவிலுங்க. 390 குட்டி சாத்தனங்களை வச்சு வழிபடுற கோவில். நல்லதுக்காகவே வசியமையும் இவங்க தான் இங்க கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கோவிலுக்கு வந்து வேண்டுனது நடந்துச்சுன்னு சொல்லி இந்தியால இருக்க பல ஸ்டேட்ல இருக்க மக்கள் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போறாங்க. செவ்வாய் வெள்ளி ஞாயிறுன்னு பூஜைகள் நடக்குங்க. நீங்க அதுல கலந்துக்கிட்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளை விஷ்ணுமயா சாமி கிட்ட சொல்லலாம். உங்க வாழ்க்கையில உங்க தொழில வளர முடியாம தடுக்கிறாங்க, உங்களுக்கு யாராச்சும் பில்லி சூனியம் ஏவல்னு வச்சிருக்காங்க, அதனால உங்க வாழ்க்கையே கேள்விக்குறியா போகுதுன்னா இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க, எல்லாமே சரியாயிடும். இன்னும் இந்த கோவிலை பத்தி தெரியாம இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை இப்பவே ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம பேஜை இன்னும் நீங்க ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.